பயங்கரமா இருக்கிறான் ஓடி ஓடியா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்கில்லு. ஓகே மக்களே, சாரி. என்னன்னா வந்து இதையும் கழட்டிடுவோம். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து சன் ஆஃப் தஞ்சை. சன் ஆஃப் தஞ்சை ஒரு நிமிஷம் கேமர்ஸ், தமிழ் கேமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா வந்து திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஃபோக்ஸ். ஏன்னா ஃபைனலி நம்ம தமிழ் கேமிங் கம்யூனிட்டியிலேருந்து ஒரு கேமிங் டீம் கிரியேட் ஆகி அந்த டீம் வந்து PS5 கன்சோலில் ஒரு கேம் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. ஸ்டுடியோஸ் பேர் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலாம் தெரில, அலெக்ட் ஸ்டுடியோஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். AYELET அவங்க தான். சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து சன் ஆஃப் தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமோட ட்ரெய்லரை PS5 ஈவெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கேம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, இந்த கேம் எப்படி இருக்கும், இந்த கேமோட ஸ்டோரிஸ், பிளாட்ஸ், அதெல்லாம் பற்றி தான் எனக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கேம் வந்து சோழா டைனஸ்டியில் நடக்குது. அண்ட் கேம் நடக்கிற இயர் வந்து 1011 AD, ஐ மீன் 1011 AD. அந்த ஏடியில் வந்து நடக்குது. கேமோட பிளாட் என்னவா இருக்கும் அப்படின்னா, சோழா டைனஸ்டியோட கடைசி வாரிசான பிரின்ஸ் வந்து அவரோட த்ரோனை வந்து எடுத்துக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. கிங்டமை பிடிக்கிறதுக்காக வர ஃபாரின் சாபிடாஜ் கிட்டேருந்து அந்த கிங்கோட பிரின்ஸ், கடைசி பிரின்ஸான அவன் வந்து எப்படி அந்த கிங்டமை காப்பாற்றி அந்த கிங்காக மாறுறான், பிரின்ஸாக இருக்கிறவன் எப்படி கிங்காக மாறுறான்றது தான் ஸ்டோரி. ஓகே, முடியும் எப்படி மாறுதுன்றது தெரில. ஓகே, இப்படி ஒரு பக்கம் இருக்குது. கேமோட கேம் பிளேக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயின் கேரக்டர் வினிந்திரன், மெயின் கேரக்டர் நம்ம ப்ளே பண்ண போகிற மெயின் கேரக்டர் பேர் வந்து வினிந்திரன், கரெக்டாக சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். பிளாட் என்னன்னா வந்து இவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. இவனை வந்து ராஜ குடும்பத்திலே வந்து இவனை வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரும் இவனை மதிக்க மாட்டாங்க. அட் சம் பாயிண்ட் சம் துரோகம் செஞ்சு இவனை இந்த ராஜ இதுலேருந்து வெளியில் தள்ளிடுறாங்க. அண்ட் அங்கேருந்து அவன் அந்த சிட்டிக்குள்ளே போய் அவன் த்ரோனை எப்படி மீட் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து போகுது. ஸோ இதில் எந்த ஒரு மேஜிக்கலான விஷயமும் நம்ம பார்க்கல, ட்ரெய்லரில் காட்டலை. பட் ட்ரெய்லரில் காட்டப்பட்ட சில விஷயங்கள் அதுக்கு வருவோம். சீன்ஸ் அண்ட் கேம் பிளேஸ் அப்படி வந்தோம் அப்படின்னா, முக்கியமாக நான் பேச வேண்டிய சீன் வந்து அந்த ஓப்பன் வேர்ல்டு, அந்த சிட்டி தஞ்சைன்ற சிட்டிக்குள்ளே அவன் நடந்து போகிற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாமே அங்கங்கே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் முக்கியமான மேட்ரு, NPCஸ்க்கு எல்லாமே ஒரு தனி வாழ்க்கை இருக்குன்றாங்க. NPCனா என்னென்னு ஆல்ரெடி நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். NPCன்றது இன்னொரு 3D மாடல்